Hi, hello everybody. Sharing my knowledge சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது லெக்சர் 2 NTA UGC NET பேப்பர் 1 ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ஆஸ் பர் நியூ அப்டேட் NTA UGC NET சிலபஸ். ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்டை ஸ்டெப் இன் பண்ணது கவர்மெண்ட் தான். எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரென்தன் த நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆஃப் த கிராஜுவேட், அதுவும் கரண்ட் ஜாப் மார்க்கெட்டுக்கு தேவையான மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேவையான மாதிரி ஒரு எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் லேர்னிங் அவுட்கம் பேஸ்ட் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் LOCF. இது இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் ஆகஸ்ட் 2019. யூஜிசி தான் வந்து எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் வந்து என்னன்னா இம்ப்ளிமெண்ட் லேர்னிங் அவுட்கம் பேஸ்ட் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரணும். அதுதான் அவங்களோட மெயின் கான்செப்ட். இதில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட் த ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட்டிங் த ப்ரோக்ராம் ஆர் எக்ஸ்பெக்டட் டு நோ, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஏபிள் டு டூ. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகும்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டதையும் அண்டர்ஸ்டாண்டே வச்சு அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறது தான் வந்து லேர்னிங் அவுட்கம் பேஸ்ட் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க். இதில் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆக்டிவ் லேர்னர்ஸாக மாற்றுது, டீச்சர்ஸை இஃபெக்டிவ் ஃபெசிலிட்டேட்டராகவும். இதுதான் லைஃப் லாங் லேர்னிங்க்கு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஸோ ஐடியா பிஹைண்ட் திஸ் ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிசையர்ட் அவுட்கம்மை டிசைட் பண்ணணும் ஃப்ரேம் ஒர்க்கில். அது என்ன, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம்லேயே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிசையர்ட் அவுட்கம்மை ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், போத் ஃபார் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம். அதை பேஸ் பண்ணி தான் சிலபஸை டிசைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட அவுட்கம்மில் டிசையர்ட் அவுட்கம்மை நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். இந்த அவுட்கம் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கில், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், எம்ப்ளாயபிலிட்டி, கிராஜுவேட் அட்ரிபியூட்ஸ், ஆட்டிடியூட் அண்ட் வேல்யூடாக இருக்கணும். இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகும்போது கெயின் பண்ணுற அவுட்கமாக தான் இருக்கணும். அதுதான் லேர்னிங் அவுட்கம் பேஸ்ட் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க். நெக்ஸ்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் வந்து சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறத என்ன ப்ரொவைட் பண்ணுது, இல்லை என்ன என்ஹான்ஸ் பண்ணுதுன்னா அகடமிக் ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி இன் ஹையர் எஜுகேஷன், அதுவும் இன்னோவேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கரிக்குலம், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், எக்ஸாமினேஷன், இவாலுவேஷன் சிஸ்டம். ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் இருக்கிற அந்த 4 ஏரியாவில் இன்னோவேஷன் அண்ட் இம்ப்ரூவ் மெத்தடை ஃபாலோ பண்ணி அகடமிக் ஸ்டாண்டர்டையும் குவாலிட்டி இன் ஹையர் எஜுகேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்கில் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். இதை கேஃபெட்டேரியா டைப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ஓன் சாய்ஸ்க்கு கோர்ஸை எடுத்துக்கலாம், அவங்களுடைய ஓன் பேஸ்க்கு லேர்ன் பண்ணலாம், அண்டர்கோ பண்ணி அடிஷ்னல் கோர்சஸும் எடுத்துட்டு அதுக்கான கிரெடிட்ஸையும் அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் லேர்னிங்கும் இங்கே பாசிபிள். இதோட ஃபீச்சர் மெயினாக என்ன ஷிஃப்டிங் இங்கே கிரியேட் பண்ணியிருக்குன்னா டீச்சர் சென்ட்ரிக் மெத்தட்லேருந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் எஜுகேஷனாக வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஸ்டூடெண்ட் வந்து மெனி கிரெடிட்டை வந்து ஏர்ன் பண்ணலாம். இங்கே CBCSA என்ன அலோவ் பண்ணுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர் டிசிப்ளினரி அல்லது இன்ட்ரா டிசிப்ளினரி கோர்ஸ் அல்லது ஸ்கில் ஓரியன்ட் பேப்பர் ஸ்டூடெண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்தபடி ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ப்ராட் பேஸ்ட் எஜுகேஷன்னு சொல்லலாம். குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து ஈக்குவல் காம்பினேஷனாக வந்து கம்பைன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் வித் எக்கனாமிக், மைக்ரோபயாலஜி வித் கெமிஸ்ட்ரி ஆர் என்விரான்மெண்டல் சயின்ஸ், இந்த மாதிரி. ஸோ CBSE சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது டு ஸ்டடி அட் டிஃப்ரெண்ட் டைம் அட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டு கம்ப்ளீட் ஒன் கோர்ஸ். கிரெடிட் ஏர்ன்ட் அட் ஒன் இன்ஸ்டிடியூஷன் அதை இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு மாறும்போது கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கண்டினியூ பண்ணலாம் அவங்க எஜுகேஷனை. இதுதான் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் வந்து நேஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் NSQF. இதை கம்பீட்டன்சி பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் NSQF என்ன ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா குவாலிஃபிகேஷனையும் 2 லெவல்ஸாக வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஒன்று சீரீஸ் ஆஃப் லெவல் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்டிடியூட். இந்த லெவல்ஸுக்கு கிரேடட் கொடுக்குறாங்க 1 to 10. பேஸ்ட் ஆன் த கிரேட் அந்த லேர்னர் என்ன ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களோட லேர்னிங் அவுட்கம், அதுதான் லேர்னர் வந்து ப்ரொசஸ் பண்ணுறது.
இந்த NSQF அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் நோட்டிஃபை ஆனது 27 டிசம்பர் 2013. இந்த NSQF வரதுக்கு முன்னாடி இருந்த அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸும் அதோட நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கையும் ஓவர் கம் பண்ணி சூப்பர் சீடடாக இருக்கிறது தான் வந்து NSQF. இந்த NSQFல எவ்ரி லேர்னர் என்ன அக்வயர் பண்ணிக்கிறாங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஃபார் கம்பீட்டன்சி அட் எனி லெவலில் அவங்க இது பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கம்யூனிட்டி காலேஜ் பிஓக் டிகிரி ப்ரோக்ராம் அங்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த கம்யூனிட்டி காலேஜ் ப்ரோக்ராமில் டிப்ளமோ கோர்ஸ் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்கேஸ் லேர்னர் வந்து 1 இயர் தான் படிக்க முடிஞ்சுது, செகண்ட் இயர் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க வித்ட்ரா பண்ணும்போது அவங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு சொல்லி அவங்க என்ன கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை ரிசீவ் பண்ணலாம். இல்லை 2 இயர்ஸ் பண்ணாங்கன்னா டிப்ளமா கோர்ஸ். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி ஃபர்ஸ்ட் இயரில் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியல அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணாங்கன்னா டிப்ளமோ ரிசீவ் பண்ணுவாங்க. 3 இயர்ஸும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போனால் அவங்க பேச்சுலர். ஸோ அது எந்த லெவலில் வேணாலும் அவங்களால சர்டிஃபிகேட் ஃபார் கம்பீட்டன்சி வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ NSQF அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறோம். அதனால இப்போ ப்ரெசண்ட்டாக 100 கண்ட்ரீஸில் டெவலப்பிங் நேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த NSQFோட ஆங்கர் என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான். ஸோ இவங்க தான் நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் கமிட்டியை ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த கமிட்டியோட மெயின் வேலை NOS அண்ட் QPS அப்ரூவ் பண்ணுறது, அக்ரிடேஷன் நார்ம்ஸை அப்ரூவ் பண்ணுறது, டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ல நீடை அட்ரஸ் பண்ணி அதுக்கு கைட்லைன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, NSQFோட இன்டர் ஏஜென்சி டிஸ்பியூட்டையும் அதோட அலைன்மெண்ட்டையும் இன்டர்நேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கோட ரிவ்யூ பண்ணுறது. இதுதான் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், NSQCயோட ஃபங்க்ஷன். ஸோ யூஜிசி வந்து ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை அதுவும் NSQF கீழே கொண்டு வரணும், எல்லா காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக மூணுன்னு சொல்ல முடியாது, சில ஸ்கீம்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்கீம் ஆஃப் கம்யூனிட்டி காலேஜ், நெக்ஸ்ட் பிஓக் டிகிரி ப்ரோக்ராம், தீன் தயாள் உபதயா சென்டர்ஸ். எதுக்காக அப்படின்னா நாலேஜ் அக்விசிஷன் அண்ட் அப்கிரேடேஷன் ஆஃப் ஸ்கில்டு ஹியூமன் எபிலிட்டி அண்ட் லைவ்லிஹுட். இந்த ரீசனுக்காக யூஜிசி வந்து இந்த கோர்சஸை வந்து அண்டர் NSQF வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் ஜீவன் கௌஷால், லான்ச் இன் இயர் செப்டம்பர் 2019 பை கவர்மெண்ட். இந்த ஸ்கீமை ஜீவன் கௌஷால்ங்கிறத கரிக்குலம் ஃபார் லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யூஜிசி தான் டிசைன் பண்ணது. இதோட எய்ம் இன்கல்கேஷன் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் கம்பீட்டன்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ஸ்கில்ஸ். இந்த ப்ரோக்ராமை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அக்ராஸ் த கண்ட்ரி. இந்த கோர்ஸ்க்கு 8 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 8 கிரெடிட் பாயிண்ட்ஸை எனி செமஸ்டர் ஆஃப் கோர்ஸில் அவங்க அக்காமடேட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீவன் கௌஷால் கீழே ஆஃபர் பண்ணுற 4 கோர்சஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ரொஃபஷனல் லீடர்ஷிப் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ். ஸோ ஜீவன் கௌஷால் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் மும்பையில் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் எய்ம் வந்து இந்தியா த ஸ்கில் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கொண்டு போகிறதுக்காக யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டிடியூட்டோட மெயின் இன்டென்ஷன் வந்து ப்ரொவைட் ஸ்கில் ட்ரைனிங் டு த ஸ்டூடெண்ட் who want to pursue technical education after completing class 10 and 12. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயபிலிட்டியும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியும் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரி நேம் தான் டாடா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். அவங்க தான் ப்ரைவேட் பார்ட்னர் எலாங் வித் IIS. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து இப்போ செட்டிங் அப் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் ஆன் நியூ டெக்னாலஜி, ஃபார்ம்ட் இன் இயர் October 2018 அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் BVR மோகன் ரெட்டி. இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ஃபார் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதா ஃபோக்கஸ் ஆன் நியூ டெக்னாலஜி. இந்த கமிட்டியோடது ஃபோக்கஸ் ஆன் நியூ டெக்னாலஜி கமிட்டி வந்து 2 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று, எமர்ஜிங் டெக்னாலஜி கோர்சஸை ஆஃபர் பண்ணுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிளாக் செயின், ரொபாட்டிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, 3D பிரிண்டிங் அண்ட் டிசைன் அண்ட் ஆர்குமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த ஏரியாவில் கோர்சஸை லான்ச் பண்ணுங்க. ஸோ மல்டி டிசிப்ளின் கோர்சஸில் நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணும்போது இப்போ கன்வெர்ஷனல் டிசிப்ளின் கோர்ஸோட சீட்டை ரெடியூஸ் பண்ணி இந்த எமர்ஜிங் கோர்ஸில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுங்க
அப்படின்னு சொன்னாங்க. அக்கார்டிங் டு ஏஐசிடிஇ இந்த நியூ கன்வென்ஷனல் டிசிப்ளின் எதையுமே இந்த அகடமிக் இயர் 2021ல நான் கொண்டு வரல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பதிலா NITTR நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சண்டிகர் அவங்க வந்து இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிக்கான கரிக்குலமை ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் கோர்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது 5 தான் வந்து ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கான்செப்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் எடுத்த கிளாஸஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கிறேன். என்னோட டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு அதுல மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது வரைக்கும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், NTA UGC NET எக்ஸாமோட லாஸ்ட் டேட், அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 15th June 2020 இருந்தது. இப்போ எகெயின் ரிவிஷன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 30th June 2020. இது வரைக்கும் யாராச்சும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா எகெயின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 30th Juneக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அந்த பப்ளிக் நோட்டீஸை தான் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணலன்னா அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.